வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 5 ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்லேருந்து பார்ட் 2 பார்க்கலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு அப்படின்றனால எல்லோரும் ஸ்பீடாக படித்த எல்லாருமே ஸ்லோவாக இருப்பீங்க. நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டாகவோ வந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி ஓஆர் பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லாக் வேரியபிள், அதோட எக்ஸாம்பிள் சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அப்படின்னா என்ன, அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் அண்ட் கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லையும் கெனானிக்கல் ஃபார்ம்லையும் சேஞ்ச் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிளை ஆடோ சப்ராக்டோ பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லாக் வேரியபிள். இன் எனி எல்பிபி if a constraint has less than or equal to sign, that is ai1x1 plus ai2x2 plus and so on plus ainxn அப்படின்ற ஒரு ஜென்ரல் கன்ஸ்ட்ரைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அது less than or equal to bi அந்த டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா, then it order to make it an equality. இதை ஈக்குவாலிட்டி ஆக்கிறதுக்காக we have to add something positive to the LHS. இந்த LHSோட ஒரு பாசிட்டிவ் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். தட் இஸ் ai1x1 plus ai2x2 plus and so on plus ainxn plus si அப்படின்ற இந்த பாசிட்டிவ் வேரியபிளை LHSோட சேர்ப்போம். எதுக்காக? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த வேரியபிள் தான் ஸ்லாக் வேரியபிள். the positive variable si is called as slack variable அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே RHS வந்து நான் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது இது ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் அப்படின்றனால இது ரெண்டையுமே ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக, எதுக்காக ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது ஒரு எல்பிபியோட, ஒரு ஜென்ரல் எல்பிபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த அன்ஈக்குவாலிட்டியை ஈக்குவலாக மாற்றுறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஸ்லாக் வேரியபிளை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்டாக மாற்றுறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைண்ட்டோட ஒரு S1 அப்படின்ற ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். செகண்ட் கன்ஸ்ட்ரைண்ட்டோட இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம், அது S2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே x1 x2 S1 S2 எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்டை ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம LHSோட சேர்க்கக்கூடிய ஒரு வேரியபிளுக்கு பேர் தான் ஸ்லாக் வேரியபிள். ஸ்லாக் அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு தமிழில் மீனிங். ஸோ LHSையும் RHSையும் ஈக்குவலாக ஆக்குறதுக்காக LHSல ஒரு வேரியபிள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ அதனால தான் ஒரு SI அப்படின்ற ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ப்ளஸ் வேரியபிள். இன் எனி எல்பிபி if a constraint has greater than or equal to sign ai1x1 plus ai2x2 plus and so on plus ainxn greater than or equal to bi. greater than or equal to sign வந்துருச்சு அப்படின்னா, ஸ்லாக் வேரியபிள் என்ன பார்த்தோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல LHSல ஒரு வேரியபிளை ஆட் பண்ணுவோன்னு சொன்னோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்துருச்சு அப்படின்னா LHSோட ஒரு வேரியபிள் வந்து பாசிட்டிவ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும். தென் இன் ஆர்டர் டு மேக் இட் ஈக்குவாலிட்டி, இந்த இன்ஈக்குவாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக we have to subtract some positive to LHS, that is ai1x1 plus ai2x2 plus and so on ainxn minus si is equal to bi. இந்த si அப்படின்ற இந்த வேரியபிள் தான் சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, ஒரு ஜென்ரல் எல்பிபி, அதில் 2 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 கன்ஸ்ட்ரைன்ட்ஸுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்குது அப்படின்றனால நீங்கள் இது ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்டாக மாற்றுறதுக்காக ஒரு வேரியபிளை வந்து ஒவ்வொரு கன்ஸ்ட்ரைண்ட்டோடையும் சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைண்ட் எடுத்துக்கிறீங்க, அதில் -s1 அப்படின்ற இந்த வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுறீங்க. செகண்ட் கன்ஸ்ட்ரைண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதுனால ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்டாக மாற்றுறதுக்காக S2 அப்படின்ற ஒரு வேரியபிளை இதோட சப்ராக்ட் பண்ணுறீங்க செகண்ட் கன்ஸ்ட்ரைண்ட்டோட. ஓகே, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவீங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியர் x1 x2 S1 S2 எல்லாமே
பாசிட்டிவ் வேரியபிள்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். when introducing the surplus variable a non-negative variable is added to the left side of the equation. நீ ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நான் நெகட்டிவ் வேரியபிளை சேர்த்து ஆட் பண்ணுவோம், அதுதான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மஸ்ட் பி ஆடட் டு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆல்சோ. ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸுக்குமே ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்து x1 + x2 > 2 அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது அப்படின்னா > வந்துருச்சு அப்படிங்கிறனால நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டோட s2 அப்படின்ற ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த எல்ஹெச்எஸோட ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த ஆட் பண்ணக்கூடிய இந்த வேரியபிள் தான் artificial variable. Okay, so coefficient of slack surplus variables in objective function are always assumed to be 0. ஒரு objective function எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்லாக் வேரியபிளையும் சர்ப்ளஸ் வேரியபிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது அதோட கோஎஃபிஷியண்ட்டை நீங்கள் 0 அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படின்றது வந்து எல்பிபியை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் பிகம் மெத்தட் அப்படின்னு ஒன்று வரும், நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த பிகம் மெத்தடில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். பிகம் மெத்தடில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா அதோட கோஎஃபிஷியண்ட்டை -m அப்படின்னு எடுப்போம். மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கோஎஃபிஷியண்ட்டை வந்து +m அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம பிகம் மெத்தட் பார்க்கும்போது அதை வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு unrestricted variable. Any variable xi which takes either positive, negative or 0 values is called as unrestricted variable. ஏதாவது ஒரு டெசிஷன் வேரியபிள் எடுக்கிறோம், அதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் unrestricted வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜென்ரல் எல்பிபி ப்ராப்ளம் எடுக்கிறீங்க, மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், சப்ஜெக்ட் டூன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நான் நெகட்டிவிட்டி கண்டிஷனை x1 x2 > 0 அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே x1 மிஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன மீனிங்? x1 வந்து undefined அப்படின்னு அர்த்தம். ஸோ clearly seen that the variable x1 is undefined, so it can be either positive, negative or 0 values. Thus x1 is unrestricted variable. காமனாக xi அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்தீங்க அப்படின்னா xi is unrestricted variable. If xi is unrestricted variable, we always consider அந்த வேரியபிளை 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக எழுதணும் அப்படின்னு அர்த்தம். எந்த வேரியபிளை அன்ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிளை 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக எழுதணும் அப்படின்னு அர்த்தம். வேர் xi டேஷ் xi டபுள் டேஷ் அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், > 0. ஸோ xi அப்படின்ற வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக 0வா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம இந்த டிஃப்ரென்ஸாக எடுத்த அந்த வேல்யூஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல x1 அப்படின்ற வேல்யூ மிஸ் ஆகிருக்கு. x1 வந்து நீங்கள் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 5ஐ வந்து 8 - 3 அப்படின்னு எழுதலாம், அல்லது 7 - 2 அப்படின்னு எழுதலாம். 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த எடுக்கக்கூடிய x1 வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா -3 அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக ஆயிரும். ஸோ இங்கே வந்து நமக்கு நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் பாசிட்டிவாக தான் இருக்கணும், பட் இங்கே நெகட்டிவ் வருது அப்படின்னா அதை 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். 2 - 5, அதை தான் x1 அப்படின்றத x1 டேஷ் -x1 டபுள் டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த x1 அப்படின்ற வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் வந்துச்சுன்னா அதை 2 பாசிட்டிவ் வேரியபிளோட டிஃப்ரென்ஸாக நம்ம எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கெனானிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமைசேஷன் ஆர் மினிமைசேஷன் ஆஃப் z ஈக்குவல்ட்டுன்னு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் டூன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருவாங்க, நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நார்மலாக ஒரு ஜென்ரல் எல்பிபி இப்படி தான் இருக்கும். இந்த ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை கெனானிக்கல் ஃபார்ம்லையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெனானிக்கல் ஃபார்ம், ஒரு ஜென்ரல் எல்பிபியை கெனானிக்கல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரல் எல்பிபி செட் டு பி கெனானிக்கல் ஃபார்ம் இஃப் இட் ஹேஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா
ஆல் கன்ஸ்ட்ரைன்ஸும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். சப்போஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைசேஷன் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆல் கன்ஸ்ட்ரைன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல் டெசிஷன் வேரியபிள்ஸ் ஆர் ஆஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எந்த டெசிஷன் வேரியபிள் எடுத்தாலுமே அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஒரு ஜென்ரல் எல்பிபியை கெனானிக்கல் ஃபார்மில் ஈஸியாக இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஃபார்ம் தான் கெனானிக்கல் ஃபார்ம். ஓகே, ஜென்ரல் எல்பிபி ப்ராப்ளமை எப்படி கெனானிக்கல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1 வந்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் எல்பிபி கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எல்பிபியை கெனானிக்கல் ஃபார்மில் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ஆல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸும். அல்லது மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா ஆல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது, ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. பட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக தான் இருக்கணும். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸை நம்ம மாற்ற தேவையில்லை. பட் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தீங்கன்னா அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும். அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாற்றுறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு மைனஸை LHS அண்ட் RHSல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் எடுத்துக்கிறீங்க, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க, -6x1 + 6x2 -5x3 which is less than or equal to -5 அப்படின்னு ஆயிரும். ஸோ எல்லாத்தோடையுமே ஒரு மைனஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் அப்படின்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைனாக சேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ இதுதான் கெனானிக்கல் ஃபார்ம். ஹியர் x1 x2 x3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ நமக்கு கெனானிக்கல் ஃபார்மோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இங்கே கிடச்சிருச்சு. மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸாக இருக்குது. அதே போலவே நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ஃபாலோ ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கண்டிஷன். ஓகே, கெனானிக்கல் ஃபார்மாக ஒரு எல்பிபியை சேஞ்ச் பண்ணுறதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் த எல்பிபி இன் கெனானிக்கல் ஃபார்ம். ஒரு எல்பிபி கொடுத்துட்டாங்க. கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன இருக்கணும்? மினிமைசேஷனாக இருந்தால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கணும். பட் இங்கே ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது, பட் இன்னொன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஸோ இதை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நான் நெகட்டிவிட்டியில் ஒன்று வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள், x1 அப்படின்றத அவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதை 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். அதையும் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணி தான் கெனானிக்கல் ஃபார்மாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ஸ் x1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள், ஸோ டேக் x1 = x1 dash minus x1 double dash. x1 2 பாசிட்டிவ் வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக எழுதிட்டோம். ஸோ இந்த இடத்துல மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது z = இந்த x1 இருக்கிற எல்லா இடத்துலையுமே x1 dash minus x1 double dash அப்படின்னு மாற்ற போகிறோம். ஸோ 3 x1க்கு பதிலாக x1 dash minus x1 double dash மாற்றினீங்கன்னா 3 உள்ளே போயிடும். ஸோ 3x1 + 3x1 dash minus 2x2 அப்படின்னு கிடச்சிரும். அதே போலவே சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கும்போது கன்ஸ்ட்ரைன்ஸில் x1 இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா -x1 dash plus x1 double dash plus x2 which is greater than or equal to 3 அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தீங்கன்னா 3x1க்கு பதிலாக x1 dash minus 3x1 double dash கிடச்சிரும். ப்ளஸ் x2 less than or equal to 4ன்னு கிடச்சிரும். இப்போது x1 dash x2 dash and x2 எல்லாமே greater than or equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கெனானிக்கல் ஃபார்முக்கு மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே greater than or equal to சைனில் இருக்கணும். பட் இங்கே less than or equal to இருக்குது அப்படின்றனால இந்த ஹோல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா ஒரு கெனானிக்கல் ஃபார்மில் எல்பிபி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கன்ஸ்ட்ரைண்ட்டை எல்லாத்தையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ், இது மைனஸ் ஆயிரும், இந்த பக்கமும் மைனஸ் அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரைண்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக வந்துருச்சு மினிமைசேஷன் ப்ராப்ளமுக்கு. அதே போலவே நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. எல்லா வேரியபிள்ஸுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ
ஒரு ஜென்ரல் எல்பிபியை கெனானிக்கல் ஃபார்மில் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் கவனிச்சுக்கணும். அதே நேரத்தில் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கணும். மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸையும் மாற்றிட்டோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகே, வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி a general linear programming problem is said to be in standard form if it has the following characteristics. என்னென்ன இருக்கணும்? RHS of each constraint is positive, all constraints are of equality type, all decision variables ஆர் greater than or equal to 0 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக ஒரு எல்பிபியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன? ஆர்ஹெச்எஸ் ஆஃப் ஈச் கன்ஸ்ட்ரெயின்ட் பாசிட்டிவ். பட் இங்கே ஆர்ஹெச்எஸ் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ என்ன செய்வோம்? எல்லாத்தோடையும் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் மைனஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ -x1 -x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -7 வந்து +7 ஆயிரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் ஆயிரும். மற்ற 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆர்ஹெச்எஸ் பாசிட்டிவாக இருக்குது. பட் இதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்ன? ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் இஸ் ஈக்குவாலிட்டி டைப்பாக இருக்கணும். ஸோ இந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையுமே ஈக்குவாலிட்டி டைப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, அதை சர்ப்ளஸ் வேரியபிளை மைனஸ் பண்ணி அதை வந்து ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயினாக மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது அப்படின்றனால அந்த இடத்துல ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுவும் தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்குது அப்படின்றனால அதில் ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 கன்ஸ்ட்ரெயின்ட்மே எல்லா டெசிஷன் வேரியபிள்ஸுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் இந்த இடத்துல. அதே போலவே எல்லாமே ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரல் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஜென்ரல் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ஸும் அதுக்கு இருக்கணும். ஓகே, ஒரு ஜென்ரல் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள், கன்வெர்ட் த ஃபாலோவிங் இன்டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதில் வந்து ஒரு வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா x2ங்கிறது மிஸ்ஸிங் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த வேரியபிள் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்டிஃபைன்டாக இருந்துச்சு அப்படின்னா அது 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஆர் நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சின்ஸ் x2 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள், ஸோ take x2 is equal to x2 dash minus x2 double dash. we have ஒரு வேரியபிள் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை 2 பாசிட்டிவ் வேரியபிளோட டிஃப்ரென்ஸாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதாவது x2க்கு பதிலாக x2 dash minus x2 double dash அப்படின்னு போட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாத்துலேயுமே x2க்கு பதிலாக இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் x2க்கு பதிலாக x2 டேஷ் x மைனஸ் x2 டபுள் டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது அப்படின்றனால 2 உள்ளே போயிடும். சிம்பிள்ஸ் வந்து கவனமாக போட்டுக்கணும். சிம்பிள்ஸை சமயத்தில் மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பொறுத்தவரையிலும் x2க்கு பதிலாக x2 டேஷ் மைனஸ் x2 டபுள் டேஷ் போட்டிங்க அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது அப்படின்றனால இங்கே 3 - 3 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஸோ இங்கே x1 x2 டேஷ் x2 டபுள் டேஷ் x3 எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளை வச்சு இந்த ஃபார்ம் வந்துடுச்சு. இதை என்னவா மாற்றணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போலவே கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே அதோட ஆர்ஹெச்எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. பட் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மாற்றுறதுக்காக இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கனால ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை மைனஸ் பண்ணுறோம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றனால ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சா?
ரைட். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் அதோட ஆர்ஹெச்எஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட்டாக இருக்கணும், அண்ட் எல்லா டெசிஷன் வேரியபிளும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். x1 x2 டேஷ் x2 டபுள் டேஷ் s1 s2 எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கணும். ஓகே. ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அப்படின்னா என்ன, ஒரு ஜென்ரல் எல்பிபியை எப்படி ஸ்டாண்டர்ட் அண்ட் கனானிக்கல் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணி எழுதுறது, அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணி 2 வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸாக எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு 3 சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சம்மை அந்த ஜென்ரல் எல்பிபியை நீங்கள் எப்படி வந்து கனானிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வீட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஒரே விஷயந்தான், கெனானிக்கல் ஃபார்மாக இருந்தால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருந்தால் கன்ஸ்ட்ரைன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைசேஷனாக இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்கும். டெசிஷன் வேரியபிள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக நீங்கள் மாற்றணும்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் அதில் இருக்கணும். ஆர்ஹெச்எஸ் பாசிட்டிவாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி டைப்பாக இருக்கணும், அண்ட் டெசிஷன் வேரியபிள்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஜென்ரல் எல்பிபியை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுதான் இது. ஸோ நீங்கள் வந்து 1, 2 and 3 இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் வீட்டில் இந்த ஃபார்மெட்டை, அதாவது கெனானிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸுக்கு மாற்றி செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல கரெக்டாக ஸ்லாக் வேரியபிள் சேர்க்கணும், எங்கே வந்து சர்ப்ளஸ் வேரியபிளாக சப்ராக்ட் பண்ணணும், எந்த இடத்துல அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் வருது அதை எப்படி சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்றத வீட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.